இந்திய பிரதமரும் தமிழக முதல்வரும் அமர்ந்திருக்கும் இந்த சரித்திர விழா மேடையில் நானும் பேச வாய்ப்பு கிடைத்த கதை பெரிய கதை, உலகமே சம்பந்தப்பட்ட கதை. ஏன், இது ஒரு சாமி கதை. ஏன்டா ஃபோன் எடுக்கல? படா. டேய், அவன் செத்துட்டான்டா. நடா சொல்ற? போய் தண்ணி எடுத்துனோடா. கமேஷ், டேய் கமேஷ், டேய் கமேஷ், நீ பொல்ச்ச, வந்து தூக்குறா. டேய், ஏதோ அடிக்கடி பச்சாடா. சரி படு. டேய், என்னடாச்சு? ஏன்டா இப்படி? டேய் உர்ரா, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது. டேய், ஏன்டா இவ்வளோ கோவம்? டேய் மச்சான் 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 மச்சான். நாடா? டேய் மச்சான், நாளைக்கு ஆளுக்கு பர்த்டேடா. அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அசலான்னு இருக்கேன்டா. எதனா ஐடியா கொடுடா. டேய், என்கிட்ட ஐடியா இல்லடா, அவனை கேளுடா. டேய், அவன்லாம் வேணாடா. கேளுடா. சும்மா வந்தா எதனா ஹேக்கரு ஜோக்கருன்னு சொதுப்பி வைப்பான்டா. அவன்லாம் வேணாடா. என்ன மச்சான் இப்படி சொல்கிற? நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா உனக்கு. ஏய் சும்மா வேணாம் மச்சான், சைட் பண்ணாத. நான் சொல்லாத ஐடியாவா? நாளைக்கு நீ மாசா போ மச்சான். அவளே ஓடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவா பார். ஓடுது இல்லை பாயிண்ட்ஸ். என்னடா இது 2 டிவைஸ் கத்துது? Ma, 5 minutes, ma. அமெரிக்க ஜனாதிபதி, இந்திய பிரதமரும் தமிழக முதல்வரும் அமர்ந்திருக்கும் திருவிழா மேடையில் நானும் பேச வாய்ப்பு கிடைத்த கதை. ஃபோன் எடுக்க மாட்டேன்றானே. ஹாய். மூஞ்செல்லாம் நேர்லயே பார்க்க முடியாது, இல்ல டிவில வேறையா? என்னாச்சு இப்போ? எதுக்கு நடிச்ச? என்ன தெரியாத மாதிரி கேட்குற? அந்த சிசிடிவில கனெக்ட் ஆகி என் டிவில வரல. போனா போட்டோ ஃப்ரெண்டுன்னு பழகுறதுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்திருக்கியா? ஆமா, நீ ப்ரப்போஸ் பண்ணாத, நான் இன்னும் ரிப்ளை பண்ணாத, அதுக்கே இப்போ நீங்க வந்து விஷ் பண்ணா கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன். இதுக்கு எதுக்கு டிவியில் ஃபோன்லலாம் கனெக்ட் ஆகி வர? உன் சாரியே தேவையில்லை, நீயும் தேவையில்லை. இனிமே நீ உன் கனவுல கூட நினச்சி பார்க்காத, போடா.
உன் கோவம் நியாயம் தாண்டா, அதுக்கு நீ இப்படியாடா கோட்டை வேற வக்கீல் மாதிரி போட்டுனு எத்தடா அத நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. இல்ல, இதான் என் ஊரு. இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூபில் லைக் கிடைக்காதனால் சூசைட் அட்டம் செய்த வடக்கன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை. டேய் அது வைரா. டேய் வானாடா. ஏய் வைடா டேய். பார்க்க மாட்டேன். கிரிஞ்ச் ஹேஷ்டேகை தடை செய்ய அமனா ஷாஜி ஃபேன்ஸ் போராட்டம். போராட்டத்தை பார்த்த மக்கள் அவர்களை கல்லால் அடித்து விரட்டியதால் பாத்தியாங்க. MS தோனி பிரதம மந்திரி ஆனால் ஏதோ ஒரு சேனல் ஆட் போட்டுக்கறாங்கடா ஆகும் என்று ஃபேன்ஸ் வேண்டுகோள். மச்சான் இதாண்டா நம்மளுக்கு கச்சா வாய்ப்பு. வாடா போய் அந்த சேனல் ஆடிஷன் கொடுப்போம். சும்மா மிஸ் பண்ண வேணாம். டேய் போடா டேய், இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு பொண்ணு போயிடுச்சின்னு சொல்லிட்டு லைஃபே போன மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா லைஃப் இருக்குது, அதை பார்த்துன்னு போனோம் நம்ம. ஒரு இலவும் இல்லை உரா. பூமர் மாதிரி பேச வச்சிட்டான். எல்லாரும் குடி கஞ்சான்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்னடா? குடி கஞ்சாவா? அப்படியெல்லாம் இந்த டாண்டா மச்சான் ஃபிகர் உங்களுக்கு பிடிக்கும். ஏம்மா ஏய் மூடுமா போமா. ஏய் மச்சான், இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்னு அசிங்கப்படுத்தினா சாரிக்குன்னு ஒரு வெறி வரும். ஆனால் அதுவே ஒரு லவ்வர் அசிங்கப்படுத்தினா ஒரு டீப் பொரியே வரும். ஏய் இவனை உப்பு தண்ணியில் முக்கிய அடிங்கடா. இப்போ என்னடா அங்கே போயிட்டு ட்ரை பண்ணோம் அவ்வளோதானே? நடுக்கல். ஆமாம் முன்னாடி நல்ல வேலை மச்சான், அவனுக்கு ஒன்றும் ஆகல. என்ன ஆயிருந்தா அவ்வளோதான். மாமா நம்மள சும்மா விட்டுருக்க மாட்டாரு. ஆமாம் நீயே யோசிப்பாரு. ஆமாம் மச்சி, ஸ்டேட்டஸ் பார்க்காத பழகுது எந்த தான். அவளுக்காகலாம் போய் நான் அவனை அடித்தேன். மச்சான் லவ்க்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் இல்லைடா. கொஞ்சம் பாடி வேணும், கொஞ்சம் தாடி இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் நல்லா காடினா இருக்கும். இதில் எதுவுமே என்கிட்ட இல்லை. சரி சரி ரைட்டில் போ ரைட்டில் போ ரைட்டில் போ ரைட்டில் போயிட்டு லெஃப்ட் ஏறா. மச்சான் அங்கே பாரா, தான் வந்துச்சுரா. தாண்டா என்னடா மூடிட்டுக்குது? எதாண்ணா காட்டுது? நான் தான் சொன்னேன் இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. நர்றா போகலாம். ஏய் இரா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்துக்கலாம். எடுக்க மாட்டேன்றாங்கடா. தான் மூடிட்டுக்குதுல்ல, மூடிட்டு நடுறா. சரி வா போகலாம். ஏய் நிறுத்துறா. ஏய் அவங்க தானே நிறுத்துறா. ஹலோ மேம். Hello. We are calling from CTV. You had called me. May I know your concerns? அதான் மேம் டிவியில் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு ஆட் பார்த்தோம். Okay. அதான் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருந்தோம். ஆஃபீஸ் 3 o'clockே க்ளோஸ் ஆகிடும். சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? அதை என்ன மேம் பண்ணேன் இப்போ? எங்கள் கம்பெனி ஒரு க்ரியேட்டிவ் க்ரூ ஹையர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2 minutes ஆட் ஷூட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அது எங்கள் டீம் ஹெட் கிட்டக்கா உங்களுக்கு தெரியும். ஓகே மேம், ஒரு 1 or 2 days ஆட் பண்ணி அனுப்புனா ஓகேவா? யா நோ ப்ராப்ளம். சரி மேம். உங்களுக்கு எதனா குவைரிஸ் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே மேம். ஆட் பண்ணி அனுப்பணுமாடா அவங்களுக்கு? நான் ப்ராடக்ட் சேல் பண்ணுற மாதிரி நாளைக்குள்ளே கண்டென்ட் யோசிச்சியா? சூப்பரா. சரி வா போகலாம். டேய் மச்சான், அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, கால் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு செலெக்ஷன் வைக்கிறாங்களாம். நம்ம வந்து ஒரு ஆட் மாதிரி பண்ணி அனுப்ப சொன்னாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம கூப்பிட்றாங்க. ஏய் ஆமாம், நேற்று உனக்கு தெரியாதா டிவியில் கனெக்ட் ஆகி வருவேன்ட்டு? மச்சான் தெரிஞ்சிச்சா, அந்த 2 டிவைஸ்ன்னு காட்சி ஆனால் பற்றிக்கு ஏதோ பண்ண முடியலடா. ஹேக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் ஜோக்கராக போயிட்டேன். ஏய் கண்டென்ட் யோசிச்சாடா போனடா அங்கே. என்ன சோப் அது? இதுவா மென் சோப் கடியில், இது ஏதோ லேடிஸ் சோப்பு. லேடிஸ் சோப்? கண்டென்ட் யோசிச்சு வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஜாலியா நீ வாடி, இது பிரைவேட் பார்ட்டி தான்.
சைடு வா, ஃப்ரேம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஆக்ஷன். Yeah, we'll do it by Tuesday. Yeah, fine, I am busy right now. Can I call you later? என்ன ப்ரோ ஆச்சு? விடுங்க ப்ரோ, என்னோட கஷ்டம் என்கிட்டே இருக்கட்டும். பரவாயில்ல, சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறது, பணம் இருக்குது, வேலை இருக்குது, ஆனாலும் அது கேட்கத்தான் ஒரு பொண்ணு இல்லையே. என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு பொண்ணு கூட வெளியிலையே. இதுக்கா ப்ரோ இவ்வளோ டென்ஷன்? விடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். உங்கள் மாதிரி இருந்தாக்க பொண்ணுங்க விழுவாங்க ப்ரோ, ஆனால் நம்மள மாதிரி பசங்களுக்கு எவ்வளோ விழுவாங்க? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, வருவாங்க ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ. எந்த காலேஜ் ப்ரோ? டேடியா? ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்டூடெண்ட் நினச்சவங்கள? உங்கள் அழகுக்கு என்ன ப்ரோ சீக்ரெட்டு? என்னோட ஆன்சம்க்கு சீக்ரெட் மென்தோ. யூஸ் பண்ணுங்க மென்தோர். இது ஆண்களின் முகக்கவசம். சார், அந்த பசங்களோட ஆட் பார்த்தீங்களா? Yeah, I've seen that. அவங்கள செலக்ட் பண்ணிடலாமா? Yeah, sell it and call them. என்னடா ஷூட் பண்ணி 2 நாள் ஆச்சு, இன்னும் ஃபோனே வரல. ஹலோ ஹலோ மேம். we are calling from CTV. உங்கள் ஆட் எங்கள் மேனேஜர் பார்த்தாரு. யா மேம். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஓ, செலக்டா மேம்? உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சூப்பர் மேம். சார், Good job, boys. தேங்க்யூ சார். Congratulations. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்துடுறோம் சார். தேங்க்யூ சார். போடுங்க செலக்டரா. நாளைக்குலேருந்து நம்ம ரேஞ்சாக மாறப்போகுது. கூப்பிட்டுக்கிறாங்க ஆஃபீஸ்லேருந்து, போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம சிடிவிலே இருக்க ஸ்பெஷலான ஷோ, அதுவும் பச்சை தந்திரம் ஷோ. இந்த ஷோவில் குளோபல் அவேர்னஸோட செல்ஃப் அவேர்னஸ் பற்றியும் பேச போகிறோம். நம்ம ஷோலேயே இருந்து பெரியாளான 3 பேர் தான் ஹரி, பவன் அண்ட் கமேஷ். சொல்லுங்க கைஸ், நீங்கள் இந்த சேனல்லையே இருந்து 3 இயர்ஸில் இவ்வளோ பெரிய அட்வர்டைசிங் ஆஃபீஸர் ஆனது எப்படி? எங்கள் 3 பேரோட சக்ஸஸுக்கு காரணம் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பர்சிவரன்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். ஹலோ. ஹே என்னதா, சாரி ரொம்ப சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, லெட்ஸ் பேட்ச் அப். துண்டு டைம் பாஸ் பண்ணிட்டு தூங்குறோன்னு டிவியில் வந்தாச்சு. வெடி ஃபோன். துண்டு தூங்குறோன்னு டிவியில் வந்தாச்சு. வெடி ஃபோன். தோபர் காலையிலேயே கனவு. டேய் எந்திரிச்சு போய் டீயை போடுறா. கனவா?